டீனேஜர்ஸ்க்கு இருக்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பிம்பிள்ஸ். இது ஏன் வருது அப்படின்னா, டீனேஜில் நம்ம ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் ஒரு செபேஷியஸ் கிளான்ஸோட ஆக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ அது ஃபேஸில் பிம்பிள்ஸ் மாதிரி வருது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப மைல்டான பிம்பிள் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்களே ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் இந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான்கோமிடோஜெனிக்காக இருக்கான்றதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். லைக் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது எல்லாமே. ப்ளஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவ் நீங்கள் ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணலாம், லைக் சாலிசிலிக் ஆசிட் ஆர் நியாசினமைட். ஸோ இதெல்லாம் பண்ணியும் உங்கள் பிம்பிள்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். பட் உங்கள் ஆக்னி ரொம்ப சிவியராக இருக்குது, லைக் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது, அரவுண்ட் பீரியட்ஸ் அதிகமாகுது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கப்ப கண்டிப்பாக நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஆக்னினால் நிறைய ஸ்காரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிளினிக்கில் நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னா பீல்ஸ் ஆர் லேசர்ஸ் இதெல்லாம் பண்ணி அந்த ஆக்டிவ் ஆக்னியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ட்ரீட் பண்ணலாம். ஸோ தட் அந்த ஸ்காரிங் வரதை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்.